வணக்கம். நான் அடைகிறேன் 5 வருஷம் ஆட்சியில் இருக்க ஆளுகளை கேட்டு 60 வருஷம் கவர்மெண்ட்ல இருக்க வேலைக்காரங்க, அதாவது கவர்மெண்ட் துறையை சார்ந்தவங்க ஆராய்ங்க. போதும். சிக்கலில் மாவட்ட ஆட்சியர் வேலை பார்க்குற ஒரு என்ன சொல்றது, கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் இல்ல, மாவட்ட ஆட்சியர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஆட்சிக்கு ஆப்பு வைத்த திருப்பரங்குன்ற விஷயம் மன்னிப்பு கேட்டும் விடாத நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர் தெளிவா இருந்தாரு. என்னதான் திருப்பி அப்பீல் போனாலும் 2 நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சு அவர் கொடுத்த தீர்ப்பை செல்லும். யாரு? ஜி.ஆர். சாமிநாதன். அவரு தீபத்தை ஏற்றுங்க, இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு பண்டிகைய புடுங்கி இன்னொரு பண்டிகை கொடுக்கலாம் எத்தனை அவங்களோட பண்டிகையை அவங்கள சார்ந்த அந்த பண்டிகை யாரு கொண்டாடுறாங்களோ அவங்கள போய் ஏத்துக்கன்னு சொல்றத நீங்க அப்பீல் போய் திருப்பி கொட்டாதீங்களா? மாட்டி இருக்கிறது மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பு. உங்களால அவங்க பாவட கையேற்கிறாங்கடா, மன்னிப்பு கேட்டு விடமாட்டேங்கிறாங்களா? ஒத்துக்கோ. இன்னைக்கும் அந்த மன்னிப்பு கேட்ட ஆட்சியர் ஒருவருக்கு மன்னிப்பு கேட்காம ஆட்சியரும் அந்த மாவட்ட கண்காணிப்பாளரும் டிஎம்கே சொல்லிதான் செஞ்சோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மொத்தவங்கள போயிருங்க. ரொம்ப நாளாவது தாங்குவாங்க. எக்காட்டு பண்ணணும்னா ஜி.ஆர். சாமிநாதன் அந்த இடத்துல ரொம்ப தெளிவானவர். நான் பார்த்திருக்கேன். அந்த அவரை குணாதிசயங்களை எனக்கு தெரியும். எக்காட்டு கொண்டு அவங்களை தண்டிக்க மாட்டாரு. அவங்க திமுக சொல்லிதான் பண்ணு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மொத்த திமுக வாசடாருங்க. எழுதிக்கோங்க. கொட்ட குடிவான். என்னைக்கு திருப்பி எழுந்திருக்கணும் தாங்க முடியாது. அந்த நீதிபதி பத்தி எனக்கு நல்லா தெரியும். மனசை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. அவரை ஆக்சுவலி மன்னிப்பு கேட்டார். வேளாங்கல குடிவாதமா இருக்காருல்ல, திமுக சொல்லி டார்ச்சர் தாங்க முடியாது செஞ்சேன்னு ஒரே வார்த்தை சொன்னார்னா அவரை கொண்டு போய் விட்டுருவாங்க. மன்னிப்பை ஒத்துக்கணும். மொத்த திமுக வாசற்படுவாரு. நல்லா ஆடாதுங்க. ரொம்ப நாள் ஆகாது. உங்களுக்கு எலெக்ஷன் இன்னும் 4 மாசத்துல முடிவு கட்டிடுவாங்க. மக்களே கட்டினதுக்கு அப்புறம் பல மந்திரிகள் ஜெயிலில் இருப்பாங்க. 234 தொகுதியில 200 தொகுதிக்கு மேல டெபாசிட் இழக்கப்படும். சரிங்களா? இந்த சேனல் தேங்க்யூ.